entrance. Yeah, just down. See the path that's going up, right up to the top, just up there. பாத்தீங்கன்னா ஆலங்கட்டி மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆலங்கட்டி விழுந்துருக்குது. ஆமா, சின்ன கட்டியா இருக்கறனால மண்டை வலிக்கல. மக்களே உங்களுக்கு கிடையாது மக்களே உங்களை இன்ஸ்டால் பண்றான் இவனை. இவனோட இன்ஸ்டாவை நான் கீழே போடுறேன். பயங்கரமான ஒரு பிளேஸ், செம்ம சூப்பராக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபால்ஸும் செம்ம காத்தடிக்குது. சின்னதாக ஒரு பிரிட்ஜ் வச்சுருக்காங்க. நாங்கள் இப்போ வந்து ஒரு ஆஃப் ரோடு எடுத்துட்டோம். நாங்கள் ஏற்கனவே ஆஃப் ரோட் மாதிரி தான் சுற்றிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து இன்னும் ஒரு பயங்கரமான ஆஃப் ரோடு எடுத்துட்டோம் மக்களே. இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்டில் இருக்கோம். இந்த வியூ பாயிண்ட் வந்து ரிக் வியூ பாயிண்ட்னுவாங்க. ஸோ நம்ம சுற்றுற கார்னரில் வந்து ஓரமாக இருக்குது. ஸோ மலையோட ஒரு சீ சைடு இது. ஓகே மக்களே, நாங்கள் இப்போ வந்து ஃபேரி பூல்ஸ் பார்க்க போயிட்டு இருக்கோம். குட்டை தண்ணி குட்டையை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ 100 மைல்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் நாங்கள். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஃபேரி பூல் பார்த்ததில்ல இது வரைக்கும். ஃபேரி பூலை பார்த்ததில்ல, எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியல. போய் பார்க்கலாம். இன்னும் ஒரு 7 நிமிஷத்தில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ கைஸ், இப்போ நம்ம இருக்கிறது தான் ஃபேரி பூல் அப்படின்ற ஒரு இடம். வந்து ஒரு பெரிய வாட்டர் ஃபால் மேலேருந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மலையிலேருந்து கீழே வந்து ஃபால்ஸ் கொட்டுது. ஸோ இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ மைல்ஸ் தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து போயிட்டு போனால் தான் அதை பார்க்க முடியும். ஸோ எங்களால் அவ்வளோ தூரம் போக முடியுமான்னு தெரியல. ஆனால் போயிட்டு வந்தவங்கள வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கேட்போம் எப்படி இருந்ததுன்னு. ஏன்னா நமக்கு டைம் இல்லை இப்போது மேலே உள்ளே போய் பார்க்குறதுக்கு. அது ஆக்சுவலி ட்ரக்கிங் மாதிரி
கொஞ்சம் கஷ்டம் மேலே ஏறணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருட்டுறதுக்குள்ளே வரணும். ஸோ நமக்கு ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, வேறு டெஸ்டினேஷன்னா போக வேண்டியது இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், வர்றவங்ககிட்ட கேட்க போகிறோம் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னு. 2 பேர் வராங்க ட்ரெக்கிங் போயிட்டு, ஒரு லவ் ஜோடிஸ். அவங்ககிட்ட என்னன்னு கேட்போம். Hiya, excuse me. How long was the trek? Pardon? How long was it to hike? About an hour there and back. It's not long. So it's good there or? Yeah, it's good. It's good views. Like it's just a bit you have to cross the river over the rocks. Is it over there or is this one? Explain this. So just down, see the path that's going up, right up to the top, just up there. Okay. Yeah. Up to the top. Yeah, it's worth it. It's good. So it's half an hour? About half an hour there, half an hour back. Yeah. 1 hour, yeah. Thank you. நாங்கள் கேட்டதுக்கு வந்து half an hour போகிறதுக்கு, வர்றதுக்கு half an hour. ஸோ வாட் சீயிங் சொல்கிறாங்க. பட் இது ஒரு வாட்டர் ஃபால் தான். நம்ம இதை விட சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ் தான் பார்த்துட்டோம். அதனால் நம்ம இது வாட்டர் ஃபால் கூட கிடையாதுங்க, இது ஒரு பூல். இதை விட பெட்டர் பூல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஒரு நிறைய பார்த்த அனுபவம் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் நிறையா வாட்டர் ஃபால்ஸ் தான் பார்த்துருவோம். ஸோ நம்ம இப்போ போகிற மாதிரி ஐடியா இல்லை. நம்ம வேற ஒரு இடத்துக்கு போகிறோம். மக்களே பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்டி மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ வந்து மழை பெய்யுது. அந்த மழை எப்படி இருக்குன்னா ஸ்னோ மழை, ஸ்னோ ரெயின் பெய்யுது. செம்மையாக இருக்குது பாருங்க, செம்மையாக மழை பெய்யுது. வாவ், ஃபுல்லாக வந்து ஐஸ் மழை பெஞ்சிட்டு இருக்கு எங்களுக்கு. இவர் கையை பாருங்க, 4-5 ஆலங்கட்டி விழுந்துருக்கிறது. ஆமாம், சின்ன கட்டியாக இருக்கிறதுனால மண்டை வலிக்கல. ஸோ பெரிய கட்டியானால எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில் கிளியராக. வாவ். ஸோ மழை, பனி எல்லாமே இருக்குது. பார்க்க முடியல. இன்னைக்கு நம்ம வேற ஒரு டெஸ்டினேஷன் போகிறோம் கைஸ். அப்போது நம்ம அடுத்த டெஸ்டினேஷனில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். மக்களே உங்களை இன்ஸ்டால் பண்றான். இவனோட இன்ஸ்டாவை நான் கீழே போடுறேன். பாப் ராஸ்தா. நெக்ஸ்ட் எங்க போறோம்? நம்ம தலிஷ்கர்பே போறோம். தலிஷ்கர்பே அங்க என்ன இருக்கு? வந்து கோஸ்டல் லைன். ஸோ அங்கே வந்து பார்த்தா இந்த கிளிஃப் அதெல்லாம் அழகாக தெரியும். ஓகே, சீ சைடு. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்கு. ஸோ சீ சைடில் வந்து கிளிஃப் மவுண்டன்லேருந்து கிளிஃப் ஏரியா பார்க்க போகிறோம். அதான் நம்மளோட கடைசி ஸ்டாப். இங்கே வந்து சீக்கிரமாக இருட்டிடும். ஸோ 5 மணிக்குனா வந்து டார்க் ஆகிடும். ஸோ அதனால் நாங்கள் நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் தான் கடைசி. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு பிஎன்பி புக்கிங் பண்ணியிருக்கோம் ரூமு. ஸோ அங்கே போய் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கும் வந்து ரோட் ட்ரிப் கண்டினியூ ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா ஃபோர்ட் வில்லியம்ன்ற ஒரு பிளேஸு தான். இதுவும் ஒரு சின்ன ஒரு சிட்டி, ஸ்காட்லாண்டில் இருக்க சிட்டி. இங்கே தான் நம்ம வந்து இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ண போகிறோம். அண்ட் அங்கேருந்து தான் நம்ம ஸ்காட்லாண்டில் இருக்க மீதி இம்பார்ட்டண்ட் பிளேசஸ் எல்லாம் போய் விசிட் பண்ண போகிறோம். ஷூஸ் அவுத்துருவோம். நம்மளுக்கு கிடையாது பார்த்தியா ரூம். அப்படியே ட்வின் ரூம். வெளியே விட்டுருமா? அதெல்லாம் பிஎன்பி ஆகிடுது. பிஎன்பி தான் வீட்டு 4 ரூம் ஆகிடுச்சு. மக்களே ஃபோர்ட் வில்லியம்ஸ்க்கு வந்துட்டோம். இன்றைக்கி நைட் டே 2 நைட் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் எல்லோரும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வெளியே சிட்டியை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான் இருக்கோம். ஸோ ஏன்னா மணி 7 மணி தான் ஆகுது. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுக்கு சிட்டியை நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன்.